ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல மனமகிழ்ச்சியான காலகாலிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய தேவன் இன்றைக்கும் மாறாதவராய் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே இந்த நாளிலும் தேவனை ஆராதிக்கும்படி தேவன் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறபடினாலே நம்ம எல்லாரும் கண்களில் மூடி தலைகளில் வணங்கி இந்த நல்ல தேவனை நோக்கி பாருங்கள், அவர் முகத்தை நோக்கி பாருங்களாம். அவரை பார்க்கிற எல்லாரும் பிரகாசம் அடைந்தார்கள் என்று வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை பிரகாசம் பண்ணுகிற தேவனுடைய மகிமை இந்த ஆலயத்திலே கடந்து வரும்படி எல்லாரும் முழு மனதோடு முழு ஆத்துமாவோடு முழு உள்ளத்தோடு பிரகாசப்படுத்தி கர்த்தருடைய நாமத்தை நோக்கி பாருங்களாம். ஹல்லேலூயா நோக்கி பார்க்கிறோம். நம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவியிலே நொறுக்கப்பட்டு ஆண்டவர் வார்த்தைக்கு நடுங்குகிற ஆவியிலே நொறுக்கப்பட்டு ஆண்டவர் வார்த்தைக்கு நடுங்குகிற அன்பு இதையும் காண்கின்றா அன்பு இதையும் காண்கின்றா அருகிடுவோராம் கண்ணீரோடு அருகிடுவோராம் கண்ணீரோடு காண்கின்ற தேவன் நம் தேவன் காலமும் அவரை துதித்திடுவோம். காண்கின்ற தேவன் நம் தேவன் காலமும் அவரை துதித்திடுவோம். கிருபையான சீக்கிர நல்ல பிதாவே, இந்த பரிசுத்தமான நாளில் படைக்கிறதுல கொடுக்கிறோம். வரவென்றிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக மக்கள் நன்றி சொல்லுகிறோம். வந்து கொண்டிருக்கிற மக்களை கர்த்தர் தடைகளை மாற்றும். தடபடுகிற மக்களுடைய உள்ளங்களை கர்த்தர் பேசி உள்ள இதயத்தை தந்து 6 நாள் சுகமான வேலை, 7வது நாள் கர்த்தருக்குரிய நாள் என்ற ஒரு பயமும் ஒரு பக்தியும் ஜனங்களுக்குள்ள உண்டாகட்டும். மாயை பின்பற்றி போற மக்கள் எவ்வளவு பக்தியோடு பயத்தோடு போறாங்கப்பா. உண்மையுள்ள தேவனை பின்பற்று பயமும் இல்லை, பக்தி இல்லாம மாயமாக பண்ணுகிற எல்லா மாயமானத்து நாவிகளை இயேசுவின் நாமத்தினால் முற்றிலும் அழித்து ஜெயமெடுக்கிறோம். ஆரம்பம் முதல் கடைசி வரை பிரசனம் இருக்கட்டும். எல்லா கணத்திற நாவிகள், சோம்பலி நாவி, அசங்கப்படுத்த நாவிகள் எல்லாம் இந்த சபை மக்களை தொடாதபடி கட்டளை கொடுக்கிறோம். உற்சாகமுள்ள ஆவியினால் கர்த்தர் எழுப்பி காத்துக்கொள்ளும். ஆண்டவரும் உலக ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இந்த பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாம். உம்மோடு நாடுதெல்லாம் உம்மை போல் மாறிடுவேன். இந்த உலகத்தின் வாழ்வை எல்லாம் மாறி உம்மோடு வாழ்கிற ஒரு வாழ்வுதான் உண்மையான வாழ்வு என்று பக்தர் அழகாய் பாடலை எழுத வைத்து ராஜ்யத்திலே பரதேச நிலை பாதை கொண்டிருக்கிறார். அவர் எழுதின அடிகளை பாருங்கள். பாவத்தின் சொத்து மாம்சத்தின் கிரிகள் மறைந்து போகணும், ஆவியின் கனிகள் வளர்ந்து பெறுவோம் என்று சொல்லியிருக்கிறார். உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவே ஏசையா, உம்மை போல் மாறிடுவே. உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவே ஏசையா, உம்மை போல் மாறிடுவே.
உற்சாகமுள்ள ஆவியினால் கர்த்தர் நிரப்பி காத்துக்கொள்ளும். ஆண்டவரும் உலக ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இந்த பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாம். உம்மோடு நாடுதெல்லாம் உம்மை போல் மாறிடுவேன். இந்த உலகத்தின் வாழ்வை எல்லாம் மாறி உம்மோடு வாழ்கிற ஒரு வாழ்வுதான் உண்மையான வாழ்வு என்று பக்தர் அழகாய் பாடலை எழுத வைத்து ராஜ்யத்திலே பரதேச நிலை பாடி கொண்டிருக்கிறார். அவர் எழுதின அடிகளை பாருங்கள். பாவத்தின் சொத்து மாம்சத்தின் கிரிகள் மறைந்து போகணும், ஆவியின் கனிகள் வளர்ந்து பெறுவோம் என்று சொல்லியிருக்கிறார். உம்மோடு நான் உம்மை போல் மாறிடுவே ஏசையா, உம்மை போல் மாறிடுவே. உம்மோடு நான் உம்மை போல் மாறிடுவே ஏசையா, உம்மை போல் மாறிடுவே. உலக வாழ்வு மாயினாரையா, உலக வாழ்வு மாயினாரையா, உம்மோடு வாழ்வு உண்மைதானையா, உம்மோடு வாழ்வு உண்மைதானையா. உம்மோடு நான் உம்மை போல் மாறிடுவே ஏசையா, உம்மை போல் மாறிடுவே. பாவத்து சாயலில் நான் வளர்ந்தேன், பரிசுத்தமில்லே நான் அழுகிறேன். பாவத்து சாயலில் நான் வளர்ந்தேன், பரிசுத்தமில்லே நான் அழுகிறேன். என்னையும் தேவி வந்தேயா, உம்மை போல் என்னையோ மாற்றிடுவேன். என்னையும் தேவி வந்தேயா, உம்மை போல் என்னையோ மாற்றிடுவேன். உம்மை போல் என்னையோ மாற்றிடுவேன். உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவேன் ஏசையா, உம்மை போல் மாறிடுவேன். பாசத்தின் கிரியைகள் மறைந்தே போகும், ஆவியின் கனிகளோ மறைந்தே பெறுகிறோம். பாசத்தின் கிரியைகள் மறைந்தே போகும், ஆவியின் கனிகளோ மறைந்தே பெறுகிறோம். அதிசயம் அறியோ என் வாழ்வை தொழுவேன், என் வாழ தேவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயம் அறியோ என் வாழ்வை தொழுவேன், என் வாழ தேவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் வாழ தேவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவேன் ஏசையா, உம்மை போல் மாறிடுவேன். மகிமையின் சாயல் அருளிடுவே, மறுரூபமாவே இணைப்பொழுதே. மகிமையின் சாயல் அருளிடுவே, மறுரூபமாவே இணைப்பொழுதே. முகமுகமாவே உம்மை நான் காண்பேன், தோன்றுவதாக துதிப்பவரே. முகமுகமாவே உம்மை நான் காண்பேன், தோன்றுவதாக துதிப்பவரே. தோன்றுவதாக துதிப்பவரே. உம்மோடு
இருக்குது. அவரை கண்டதை போல சொல்ல போல அந்த வார்த்தையிலே அவன் கடின கொலை அவன் அழிக்கலாம் என்று திட்டமிட்டு வந்திருக்க கூடும். ஆனால் அந்த வார்த்தை கல்லான இதயத்தை கரைய பண்ணி சகோதரோட ஒப்புரவானான்னு சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப நான் பிழைப்பேனான்னு சொல்லி நம்பிக்கை இருந்தவனை முகமுகமாய் பார்த்தவனை பிழைக்க செய்தாரு. தன் சகோதரத்தில் சொல்றாரு, தெய்வத்தை பார்க்கிறது போல சொல்லுவாங்க. ஒரு சகோதரர் சொல்லுவாரு, பாஸ்டர் திடீர்னு பார்க்க உங்களதான் நினைச்ச பாஸ்டர், உங்களை பார்க்க நினைச்ச பாஸ்டர், திடீர்னு பார்க்கறதுல சொல்லுவார். திடீர்னு உங்களதான் பார்க்க யோசித்து டாக்டர் நேற்று முதல் நாள் ஒரு சகோதரர் போன் பண்றாரு, கர்த்தர் ஏவனாரு, நேற்று கல்லு கொண்டு வந்தேன் இந்த சிங்கல் தாங்க கொண்டு வண்டியில் ஒரு திடீர்னு போன் பண்ணி கர்த்தர் என் உள்ளத்துல ஏவனாரு உங்களோட பேச சொல்லி பேசி எப்படி இருக்கீங்க, 5-6 வருஷம் மேல ஆச்சு தூத்துக்குடியில் ஒருத்தர் பேசுறாங்க, எப்படி இருக்கீங்க, ஊர் எப்படி இருக்கு, குடும்பம் எப்படி சொல்லி விசாரிச்சேன். காரணம் உள்ளத்துல ஏவராரு, ஒரு ஏவுதலை பேச சொல்லி ஏவராரு. அது மாதிரி கர்த்தர் நம்ம உள்ளத்துல ஏவி கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்க சில வசனத்தை மாத்திர வாசித்து நம் நிறைவு செய்ய யாத்திராகமத்திலே 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 24:10 இஸ்ரவேலின் தேவனை அவருடைய பாதத்தின் கீழே நீல கண் இழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் யாத்திராகமம் 24:10 தெளிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் இருந்தது. அவர் இஸ்ரவேல் புத்திரருடைய அதிபதிகள் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை. அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு புசித்து குடித்தார்கள். அல்லேலூயா. ஆசாரிய ஊழி செய்கிற மக்கள் மாத்திரம் அல்ல, அவனால கையை நீட்டல, அந்த ஆண்டுடைய பிரசனத்தை உணர்கிற மக்களாக காணப்பட்டாங்க. தேவ பிரசனத்தை அப்படியே கண்ணா மூடனாலே ஒரு தொடுதலை உணரணும், நம்மெல்லாம் அப்படியே துடிக்கணும், கண்களில் தண்ணீர் தாரத்தாரியாய் வரணும், உள்ள உடைக்கப்படணும், என் தலை தண்ணீரும் கண்ணீர் ஊற்றுமா நலமா இருக்கும் என்று எதிர்மையாவை போல புலம்பணும். நான் மாத்திரம் வரனே, என் பக்கத்துல வரலையே, என் குடும்பம் வரலையே, அதுக்காக நம்ம புலம்ப ஆண்டவர் சமூகத்திலே புலம்புகிற மக்களாய் காணப்படணும் என்று அதே யாத்திராகமத்திலே பாருங்கள் 33:10 33:20 பாருங்கள். 33:20-23 வசனம் வாசிங்க. அவர்கள் உண்டு பண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து அக்கினியிலே சுட்டெரித்து அது பொடியாக அரைத்து தண்ணீரின் மேலே தூவி இஸ்ரவேல் புத்திரரை குடிக்கும்படி செய்தார். பின்பு மோசே ஆரோனை நோக்கி நீ இந்த ஜனங்கள் மேல் பெரும்பாலகத்தை சுமத்துகிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றான். அதற்கு ஆரோன், என் ஆண்டவனுக்கு கோபம் மூடாதிருப்பதாக இது பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறீர். இவர்கள் என்னை நோக்கி எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும், எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்துக் கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்றார்கள். அப்பொழுது நான் பொன்னுடைமை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கலற்றி தரக்கடவர்கள் என்றேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்னியிலே போட்டு அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது என்றார். சொல்ல பாருங்க, கர்த்தருடைய முகத்தை தேட வேண்டிய மக்கள் வழிகாடு கன்றுக்குட்டியை உண்டாக்குனாங்க. ஒரு தங்கத்தை ஒரு மனுஷன் கரைச்சு குடிச்சாச்சு சொன்னா இந்த வயிறெல்லாம் அரிசிடும். அப்பேற்பட்ட நிலை வாதைகளிலே ஜனங்களை கர்த்தர் காப்பதற்காக மோசையை கொண்டு கர்த்தர் செய்தாராம். அவரை கண்ணோக்கி பார்த்து ஆண்டவர் நான் நோக்கி பார்க்கும் பொழுது நம்மை பிரகாசம் அடை செய்கிற நல்ல நிமிடங்கள் படியிட்டு அந்த வார்த்தை விதமாய் சொல்லுகிறது. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. ஏசாயா 6:5 உசியா ராஜா மரணம் அடைந்த பின்பு ஆண்டவருடைய வசனம் வெளிப்படுவாங்க. 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது நான் ஐயோ அதமானே, அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றார். என் கண்கள் கண்டதே என்றார்.
உசியா ராஜாவாகிய மரணம் அடைந்த பின்பு ஆண்டவர் சிங்காசன உயரமா எழும்பி ஆண்டவர் தரிசனத்துக்கு பார்க்கிற மக்களா காணப்படுறாங்க. அசுத்த உதடு உள்ள மனுஷன், அசுத்த உள்ள மக்கள் மத்தியிலே வாசமன அனால அசுத்தத்தை நீக்கி போட்டபடினாலே அந்த பரலோக தேவ பிரசன்னத்தை அவரை முகமுகமாய் கண்டது போல நம் முகமுகமாய் ஆண்டவராகி தேவனை பார்க்கிறவன் எல்லாரும் ஆண்டவர் சொர்க்கத்திலே ஓ ரிமா சந்தரா ஹalleluya ஹalleluya உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம்ப்பா. நல்ல நாளுக்காய் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பரிசுத்தமான நாளை கரத்துல கொடுக்கிறோம்ப்பா, நேரத்துல கரத்துல கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு நாளும் கரம் இறங்கி வரட்டும், கரம் இறங்கி வரட்டும், தேவனுடைய கரம் இறங்கி வரட்டும். இதயத்தில் இருக்கிற பாரங்களை மாற்றுகிற வல்லமை இறங்கி வந்து தொடரட்டும். கர்த்தாவே, நீங்களை காண்கின்ற தேவனாய் இருக்கிறீர், எங்களை காண்கின்ற தேவனாய் இருக்கிறீர், நினைக்கிற தேவனாய் இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, நான் பிழைக்க மாட்டேன் நினைச்ச கர்த்தரை முகமுகமாய் பார்த்த யாக்கோபு பிழைத்துக் கொண்டான் சொன்னாரே. ஆண்டவரே அப்பா, இந்த ஜனங்கள் உம்மை நோக்கி பார்த்து பிழைக்கட்டும், சுகமாய் பலத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்கட்டும் என்று சொல்லுகிறாயா. இதுதான் அன்பு சகோதரனுக்காய், அருமையான தங்கச்சிக்காய் ஸ்தோத்திரப்பா. ஒரு கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த சபைக்கு வந்தது நல்லதுன்னு சொல்லத்தக்கதாக தேவன் கிருபை செய்யுங்கப்பா. ஒரு தொடுதலை சரீரங்கள் உணரட்டும், ஒரு மன விருப்பங்களை கர்த்தர் தந்து ஒரு ஆலோசனை நிறைவேற்றி தரும்படி ஜெபிக்கிறோம். நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும் என்று சொன்னீங்களப்பா. அப்படிப்பட்ட மக்களை நினைக்கிறோம், ஜோசப்பரை நினைக்கிறோம், முத்துரை நினைக்கிறோம், மனைவியை நினைக்கிறோம், அருமையான லீமாவை அம்மாவை நினைக்கிறோம், சூசியம்மாவை நினைக்கிறோம். எல்லாரும் கட்டல் ஒரு நாட்களை கட்டல் கொண்டு வாங்கப்பா. அந்த தடைகள் மாறட்டும் என்று சொல்லிக்கிறோம். ஒரு வாரம் நடக்க எல்லா கூட்டங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. நாள் நடக்கிற அந்த காலம் பற்றி இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி சொல்லிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்கிறார். ஆண்டவரும் உலக ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் கூடி வந்த நம்மோடு சகல பரிசுத்தவான்களோடு வருகை மற்றும் கிருபையும் சமாதானம் சந்தோஷம் ஆசீர்வாதம் பாதுகாப்பு தங்கியிருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.